அந்த ஈட்டி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் பாயும். ඊටල ඉතාමත් දුර ප්‍රමාණයක් යනවා. அம்பு எய்யறதை விட அம்பு அடிக்கிறதை விட ඒ කියන්නේ පොඩි දුන්නේ තියෙන இந்த ஈட்டி பாயிறது ரொம்ப பலமாய் பாயும். එල්ල විසි කරන එක ඉතාමත් වේගයෙන් இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வெப்பன். මේක ඉතා දරුණු ආයුධයක්. நம்ம யாரும் அசைக்க முடியாதுங்க. අපිව කාටවත් බෑ. எவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்தாலும் கர்த்தர் அவைகளெல்லாம் வாய்க்க பண்ணாமல் போக செய்கிறார். එතරම් මහත් විරුද්ධකම් ආවත් ඒ සඵල නොකරයි. உனக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. ඔබට එරේ පීඩන කිසිම ආයුධ සඵල නොවෙන්නේය. விசுவாசிக்கிறீங்களா? අදහනවද? Do you believe? ඔබ අදහනවද? யார் எவ்வளோ பெரிய ஈட்டி ரெடி பண்ணாலும் சரி, කොච්චර ඊතලයකෝ එල්ලයකෝ සූදානම් කරත් அந்த ஈட்டி நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ඒ එල්ලේට බෑ අපිව කිසිවක් කරන්න. ஹalleluya. හalleluya. அந்த ஈட்டியை சொன்னார். ඒ එල්ලේට அடுத்தது ரதங்களை. ඊළඟට කිව්වා රතයන්. ஹalleluya. හalleluya. ரதம் என்றால் என்ன? රතයන් කියලා කියන්නේ அது இந்த காலையில நானு டயர்ட்ல தான் படுத்திருக்கேன் பாஸ்டர் சொன்னாரு. அவங்க மிஸ்ஸஸ் கூட சொன்னாங்க. ஆனா கர்த்தர் என்னோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ආස කිව්වා මිසිස් ரதங்கள் என்றால் என்ன? රතයන් කියන්නේ මොකද්ද? அதுதான் பெரிய பெரிய ஆர்டர் போடுவாங்க இங்க. ඒක තමයි මහතු ரதத்துல யார் போவான்? රතෙන් යන්නේ කවුද? ராஜா போவான். රජවරුන් යයි. ஒரு பெரிய மிலிட்டரி ஆபீசர் போவான். ඒක සේනා බලනායකයෙක් යයි. சேனாபதி தான் ரதத்துல போவான். සේනා බලනායකයෙක් යාවේ. மற்றவங்க எல்லாம் ரதத்துல போக மாட்டாங்க. අනේ අය රතෙන් යන්නේ. அப்ப சேனாபதியும் ராஜாவுமா சேர்ந்து போடுற திட்டம் நம்ம ஒண்ணுமே செய்ய සේනා முடியாது. බලනායකයන් සහ රජවරුන් දාන நமக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று சொன்னாரே. කිසිම ආයුධයක් සඵල නොකරන. அது அரசாங்கமே ஒரு பெரிய ஆர்டரை நமக்கு விரோதமாய் எழுப்பினா அதை முறியடித்து போடுவான். ඒ රජයේ සෙනඟ අපිට ලොකු ආඩරයක් දෙන්නත් ඒක அந்த ரதங்களை என்ன பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காரு. රතයන් මොනවද කරයි? என்ன பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காரு. அந்த ரதங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு? රතයන්ට මොනවද වෙන්නේ? ரதங்களை රතයන් நெருப்பினால் ගින්නෙන් சுட்டெரிக்கிறார். පුල්සන්නේය. ஹalleluya. ஹalleluya. ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறாராம். ගින්නෙන් පුල්සන්නේය. நாம கூட අපි බවා நன்றாய் நமக்கு தெரியும். අපි හොඳටම දන්නවා சில நேரத்துல ஒவ்வொரு கண்ட்ரில ஏதாச்சும் பிரச்சனை, லோக்கல் பிரச்சனை வந்துருச்சு. සමහරක් දේශයන් අතර ලෝකල් ඒ කියන්නේ රට තුල ප්‍රශ්නයක් ඇති වුණා. அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷனையே கொண்டு வந்து எரிக்கிறேன். ඒ අයගේ ව්‍යවස්ථාව පුලිස්සලා දානවා. ஒரு ஆர்டரை பெருசா எழுதி அந்த ஆர்டரை போட்டு எரிப்பாங்க. ඒ අයගේ ව්‍යවස්ථාව පත්‍රය ඕම ලිඛිත පිටින් පුලිස්සනවා. அவங்க தேச கொடியை கொண்டு வந்து போட்டு எரிப்பாங்க. ඔවුන්ගේ දජය පවා ඔවුන් පුලිස්සනවා. ஹalleluya. හalleluya. அவர்களுடைய திட்டங்கள் எல்லாம் கர்த்தர் எரித்து போடுவார். ඔවුන්ගේ සැලසුම හැම දෙයක්ම උන්වහන්සේ පුලිස්සයි. நம்முடைய தேவன் மாறாதவர். මාගේ දෙවියන් වහන්සේ වෙනස් அடுத்த වෙන්නේ வசனத்தை නැහැ. தயவு செய்து வாசிங்க. කියවන්න ඊළඟ කොටස. முடிப்பு சீக்கிரத்துல. ඉවර කර. அடுத்த வசனம் சீக்கிரம் வாசிங்க. தேவன் அதன் நடுவில் இருக்கின்றார். அது அசையாதது. அதிகாலையிலே இல்ல நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள்ன்ற வசனம் வாசிங்க. 10 வசனம் 10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் அறியுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். நானே தேவன் அறிந்து கொள்ளுங்கள், தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அறியுங்கள். දැනගන්න கரையில தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ආත්මය සජීව මහිමට ලක් කරමු. நீங்க என்ன பண்ணுங்க? ඔබ මොනවද කරන්නේ? அமர்ந்துடுங்க. இப்ப அமர்ந்து தான் இருக்கீங்க. இல்ல அவர் பாவம் விளையாடிட்டு ஒன்னும் இல்ல, நத்திங். குழந்தை தானே. இப்ப எல்லாம் அமர்ந்தா இருக்கீங்க இல்லையா? ඔබ දැන් වාඩි වෙලා ඉන්නවා. You are sitting very comfortably. ඔබ ඔක්කො වාඩි වෙලා ඉන්න හොඳට. You are sitting very calmly. ඔබ උංගාක සංසිඳුන් වෙලා ඉන්නවා. நல்ல கவனமா கேட்டுக்கிட்டு அமர்ந்திருக்கீங்க. ඔබ හොඳට ආගෙන ඉන්නවා. அங்க யுத்த நேரத்துல அவர் என்ன சொல்றாரு? ඒ යුද්ධ වෙලාවද යා මොනවද කියන්නේ? கர்த்தர் அந்த வில்லை ஒடிக்கிறாரு, එයා ඒ දුන්න කඩනවා, ஈட்டிய முறிக்கிறாரு, ඊතලේ කඩනවා, ரதங்களை சுட்டெரிக்கிறாரு. රතයන් උන්වහන්සේ පුලුස්සනවා. நீங்க என்ன பண்ணணும்? ඔබ මොනවද කරන්න ඕනේ? அமர்ந்திருந்து ඔබ වාඩි වෙලා நானே தேவன் என்று මම அறியுங்க. මේ දෙවිදුන් කියලා දැනගන්න. ஹalleluya. හalleluya. அவரே தேவன் என்று அறிய வேண்டும். ඔබ උන්වහන්සේ දෙවිදුන් බව දැනගන්න. அமர்ந்திருக்கணும்னா எப்படி වාඩි அமர்ந்திருக்கணும்? වෙලා ඉන්නවා කියන්නේ කොහමද? எப்படி அமர்ந்திருக்கலாம்? කොහමද වාඩි වෙලා ඉන්නේ? சைலண்டா சாப்பிட்டுட்டு அப்படியே சேர் மேல உட்கார்ந்துக்கலாம்னு நினைக்கிறீங்களா? සංසිදුව ජීවත් වෙන්න කියන්නේ පුටේ වාඩි பைபிள் වෙන්න அதுக்காக எழுதி வச்சிருக்காங்க. ඒ වචනේ එකයි කියවලා තියෙන්නේ. இல்ல டிவியை போட்டுட்டு டிவியை பார்த்துக்கிட்டு அப்படியே නැත්නම් உட்கார்ந்துருக்கலாம் ටීවී එක බලාගෙන ඕම වාඩි වෙලා ඉන්න එකද? அப்படி நினைக்கிறீங்களா? එහෙමද හිතන්නේ?
டிவி எல்லாம் என்னத்துக்கு பழைய காலத்து கதை சொல்றீங்க? රූපවාහිනී මොනවාටද පරණ කතන්දර இப்பதான் කියන්නේ? மொபைல் இருக்கு, நானே படுத்துக்கிட்டே அதையே பார்த்துக்கிட்டே இருப்பேன். ජංගම දුරකථන තියෙන එක බලාගෙන ඉන්නවා අපි. அதுவா அமர்ந்திருக்கிறது. ඒකද වාඩි වෙලා ඉන්නේ. ஹalleluya. Hallelujah. அமர்ந்திருப்பது என்றால் தேவ சமூகத்தில் காத்திருப்பது. ඒ වාඩි වී සිටීම කියන්නේ උන්වහන්සේ අභේසය கர்த்தருக்காய் காத்திருக்கிற வேளையிலே நாம் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து உயர எழும்புவோம். උන්වහන්සේ වෙන රැකසිටිදී උන්වහන්සේගේ වචනේ කියනවා රාජලේක් මෙන් අපි සවිමත් වී අපි ඉහළට கர்த்தரை தியானித்து அமர்ந்திருக்க வேண்டும். උන්වහන්සේ මෙනේ කරන් අපි වාඩි වී நம்முடைய அமர்ந்திருக்குதல் என்ன? අපි වාඩි වී සිටීම කියන්නේ கர்த்தரை මොනවද? தியானிக்கிறதை காட்டுகிறது. උන්වහන්සේගේ මෙනේ කිරීම ගැන සඳහන් වෙනවා. நம்முடைய தியானம் முற்றிலும் அவர் மேல் இருக்க வேண்டும். අපේ මෙනේ කිරීම උන්වහන්සේ කෙරෙහි තිබෙන්නට ඕනේ. நாட்கள் சமீபமாய்